படத்தோட ஸ்டார்டிங்லயே நம்ம போலீஸ் ஹீரோயின் எதிர்பாராத விதமா ஒரு கியூட்டான பையனோட டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. ஒருத்தருக்கு ஒருத்தர் தயங்கினாலும் நல்லா பேசி ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. ஹீரோயினுக்கு அவன் மேல ஒரு கிரஷ் வந்துருது. காலேஜுக்கு அப்புறமா ஒரு பையனை நல்லா சைட் அடிச்சோன்னு சொல்லிட்டு பஸ் டிரைவர் கிட்டயே அவனோட நம்பரை வாங்க. அடுத்த நாளே செல்லக்குட்டி வந்துட்டான்னு சொல்லிட்டு ஆக்டிங் ஸ்கூல்ல நான் போலீஸா நடிக்கணும், உங்களை அப்சர்வ் பண்ணிக்கலாமான்னு கேட்க ரெண்டு பேரும் கண்ணிலேயே கவர் பண்ணிக்கிறாங்க. யதார்த்தமான காதல் பதார்த்தமா மலருது. அந்த டைம் பார்த்து ஹீரோயினுடைய சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் காணாம போயிருக்கான்னு சொல்ல அந்த கேஸை விசாரிக்கும் போது அவளோட டெட் பாடி கிடைக்குது. போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணி பார்த்திருக்காங்க. ஈம சடங்கெல்லாம் முடிச்சிடறாங்க. இன்னொரு பொண்ணுமே இறந்து போயிருப்பா. சோ இந்த கொலை எல்லாம் பண்ணது யாருன்னு ஹீரோயின் மும்மரமா தேடிக்கிட்டு இருக்கா. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஒருத்த மாட்டிருக்கான். அவனை கூட்டு போய் டொக்கா விசாரிக்கும் போதுதான் சூர்யாவும் நானும் ஒரு காலத்துல க்ளோஸா தான் இருந்தோம். என்கிட்ட நல்லா பழகிட்டு நான் ப்ரப்போஸ் பண்ணும்போது வேணான்னு சொல்லிட்டா. என் கூட தான் ஊர் சுத்தினா. இப்ப அவ கல்யாணம் பண்ணிட்டா. அவளை பழி வாங்கணும்ன்றதுக்காக தான் கொல்ல துரத்தினா. ஆனா நான் கொல்லல. அவ கூட வேற ஒரு வாட்டசாட்டமான ஆம்பளை இருந்தான்னு வேற இவன் போட்டு விட கேஸ் ரீஓபன் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணும்போது கடைசியில சூர்யாவோட புருஷன் மாட்டான். அவன் உண்மையை சொல்லிடுறான். இந்த மாதிரி நாங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணதுல இருந்து ஒன்னாவே இல்ல. அவகிட்ட விசாரிக்கும் போது சூசைட் பண்ணிட்டா. கடைசியில தான் தெரிய வருது அவளுக்கு ஒரு லவ்வர் இருந்தாங்க. வீட்டுல ஒத்துக்கல அப்படின்னு. டூட் பட ஹீரோ மாதிரி சேர்த்து வச்சதா ஒரு கதை சொல்லுவான். இதெல்லாம் கேட்டவ 6 மாசம் வரைக்கும் கேஸை க்ளோஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அர்ஜுனோட என்கேஜ்மெண்ட்லாம் பண்ணிக்கிறா. இதுல கொடுமை என்ன தெரியுமா? பாண்டிச்சேரிக்கு சூர்யா வர சொல்லி ஒரு மெசேஜ் வந்திருக்கும். இவ்வளவு வந்து பார்த்தா நான் தான் சூர்யாவை கொன்னேன்னு சொல்லிட்டு அவளோட புருஷன் சொல்ல அர்ஜுனை போட்டு உழுப்பி ஏன்டா என்ன லவ் பண்ற மாதிரி ஏமாத்தினு ஹீரோயின் கேட்கும்போது ஒரு ட்விஸ்டையே ரிவீல் பண்றாங்க. அதாவது சூர்யா இருக்கால, அவ சின்ன வயசுல இருந்தே டாம்பாயா ஃபீல் பண்ணிருப்பா. அதனாலதான் பசங்களோட நல்லா பழகி இருப்பா. இது வீட்டுக்கு தெரிஞ்சு அவளை போட்டு அடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க. நார்மல் பொண்ணு வாழ்க்கை அவ ட்ரை பண்ணும்போது அவளால வாழவே முடியாது. சோ இத பத்தி தன்னோட புருஷன் கிட்ட சொன்ன உடனே அந்த மனுஷன் நீ நல்லா வாழு அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி அவளோட லைஃபையே சேஞ்ச் பண்ண அந்த குழந்தையே அர்ஜுன் தாங்க. இவ்வளவு நாள் ஹீரோயின் பின்னாடி சுத்தினது அர்ஜுன்றது சூர்யா தான். கடைசியில உண்மையை தெரிஞ்சிட்ட ஹீரோயின் அந்த அதிர்ச்சியிலேயே கல்யாணத்தை ஸ்டாப் பண்றா. அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கேஸை க்ளோஸ் பண்ணிடுறா. ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா அர்ஜுன் ஃபேமஸான ஹீரோவா மாறி இருக்க. எப்படி அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கது அவனோட சாய்ஸோ அதே மாதிரி லவ் ஓகே சொல்றது ஹீரோயினோட சாய்ஸ்ன்றதோட படம் முடியுது.